வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை உலுக்கிய சோகம். மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் நடந்த பெரும் துயரம் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பதட்டம் நிலை உருவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த திமுக நிர்வாகி கலாநிதி என்பவர் மர்ம கும்பல்களால் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல், அவரை எதற்காக வெட்டி கொலை செய்தாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திமுக நிர்வாகி வெட்டி கொலை, உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த திமுக நிர்வாகி கலாநிதி என்பவர் மர்மமான கும்பலால் மிக கொடூரமாக முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை தரப்பில் சேகரிக்கப்பட்ட முதற்கட்ட தகவலின்படி திமுக நிர்வாகியான கலாநிதி மற்றும் அவரது நண்பர்கள் அஜித் ஆகிய இருவருமே தங்களது இருசக்கர வாகனத்தில் திருமங்கலம் அடுத்த பகுதி வழியாக சென்று கொண்டிருந்திருக்காங்க. அப்போது அவர்களை பின்தொடர்ந்து காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் இவர்களுடைய வாகனத்தை வழிமறித்து ஆயுதமுடன் திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நிலை குலைந்த கலாநிதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமான முறையில் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அவருடன் இருந்த அஜித் என்ற இளைஞர் படுகாயங்களுடன் அந்த பகுதியினர் உதவியால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொலை செய்தி பரவிய தொடர்ந்து உயிரிழந்த கலாநிதியுடைய உறவினர்கள் திமுக தொண்டர்கள் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை முன்பாக திரண்டிருக்கிறாங்க. கொலையாளிகளை எந்தவித தாமதமின்றி உடனடியாக கைது செய்ய கோரி அவங்க சாலையிலே அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உயர் காவல் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் குற்றவாளிகளை தேட தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவங்க பிடிக்கப்படுவாங்க என்றும் உறுதியளித்திருக்கிறாங்க. காவல்துறையினர் இந்த சமரச பேச்சுவார்த்தையை ஏற்று உறவினர்கள் தங்களுடைய சாலை மறியல் போராட்டத்தையும் கைவிட்டிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலம் உருவாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாகத்தான் இவங்களை வெட்டி கொண்டிருக்காங்க என்று காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.